ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு காலத்தை அடையாளம் காட்டும் தகுதியுள்ள காலக்கணிதன் என்று சொல்லக்கூடிய ஜோதிடரின் ஜாதகம். இந்த ஜாதகம் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எனக்கு அறிமுகப்பட்ட ஒரு மனிதர். நான் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் பள்ளி இருந்த ஊரிலேயே இவர் ஒரு மண்பாண்ட செட்டியார். 1977 அல்லது 78 இருக்கலாம், சரியாக ஞாபகம் இல்லை. நான் அவர் வீட்டில் ஒரு கட்டில் கடையில் ஒரு பெரியம்மா கடை வைத்திருக்கும். அன்று பலவிதமான மிட்டாய்கள், ஜவ் மிட்டாயிலிருந்து ஆரஞ்சு மிட்டாய் வரை ஒரு 5-6 ரகம் இருக்கும். அன்றைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எங்களுக்கு அதுதான். போயிருந்தேன். அப்போது அவர் மண்பாண்டத்தை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை எழுதி கொண்டு வந்து கொடுத்து, இந்த குழந்தை பிறந்த நேரம் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கள் செட்டியார் என்று வந்து அமர்ந்தார். இவர் மண்பாண்டத்தை செய்து கொண்டிருந்த பெரியவர் எந்திரித்து எழுந்து கைகாலை சுத்தம் செய்து கொண்டு தலையிலிருந்த உருட்டி கட்டியிருந்த வேட்டி இடுப்பில் கட்டிக்கொண்டு கோவணத்தோடு இருந்த அவர் தலையில் இருந்த வேட்டியை இடுப்பில் கட்டிக்கொண்டு அன்று வயது அவருக்கு ஒரு 75 வயது இருக்கலாம், 70 வயதுக்கு மேல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெரியவர் வந்து அந்த காகிதத்தை வாங்கி பார்த்துவிட்டு, ஐயா நாளை மறுநாள் வாருங்கள் பார்க்கலாம், இப்போது பலன் சொல்லும் நிலைமையில் ஜாதகம் இல்லை என்று சொல்லிவிட்டு போய் அமர்ந்து தன்னுடைய பழைய வேலையை தொடங்கினார். அந்த துண்டு காகிதத்தை கொண்டு வந்த அந்த விவசாயி மறுபடி போய்விட்டார். எனக்கு கடுப்பாக இருந்தது. என்ன இந்த தாத்தா இப்படி செய்து விட்டாரே. இந்த ஜாதகத்தை பார்த்து கணித்து சொல்லியிருந்தால் 2 ரூபாய் பணம் கொடுத்திருப்பார் அல்லவா என்று மனதில் ஓடியது. மெதுவாக அவரிடம் போய் பக்கத்தில் நின்றேன். என்னடா தம்பி என்றார். ஏன் தாத்தா, அவருக்கு இந்த ஜாதகத்தை எழுதி பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லியிருந்திருந்தா பணம் 2 ரூபா கொடுத்துருப்பார் இல்லையா அப்படின்னு. போடா அறிவு விட்டவனே, அந்த ஆள் எருமை கண்ணு போட்டிருக்கு, அந்த நேரத்தை குறிச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம பலன் சொல்கிறதுக்கு தான் நம்ம பஞ்சாங்கம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறோமா, போட என்றவரே சிரித்தார். எனக்குள் ஒரு அதிசயம். கடவுளுக்கு நிகரான சக்தி கொண்ட மனிதனாக அவர் ஒரு துண்டு காகிதத்தில் எழுதியிருந்த அந்த நாளையும் நேரத்தையும் பார்த்துவிட்டு, இது மனிதன் பிறந்த நேரம் அல்ல, ஒரு எருமை கன்று என்ற நேரம் என்று எப்படி இவரால் அறுதிட்டு சொல்ல முடிந்தது என்பது மனதில் ஆச்சரியமாக இருந்தது. இப்படியே காலம் ஓடிக்கொண்டிருந்தது. நானும் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன். அதை கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட 23 வருடம் கழித்து 23வது வருடத்தில் திரு GK என்று சொல்லக்கூடிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் ஆன்லைன் வகுப்பில் அவரிடம் படிக்க ஆரம்பித்த பொழுது 2022 செப்டம்பர் மாதம் அந்த கேள்விக்கு விடை கிடைத்தது. 1977 2022 வரை அவ்வளவு காலம் அந்த விடை காத்திருந்தது. அப்போது தான் தெரிந்தது, விருச்சிக லக்கணத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திலோ 3ஆம் பாதத்திலேயோ பிறந்து அன்று புதன்கிழமையோ திங்கட்கிழமையோக இருக்கும் பட்சத்தில் அது ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு குழந்தை பிறந்திருக்க அல்லது கன்று எனக்கூடிய நேரம் என்பதை உணர முடிந்தது. அப்படிப்பட்ட அதிசய சக்தியும் அதிசய அறிவும் கொண்ட ஒரு ஜாதகரின் ஜாதகம்தான் இது. நல்ல தரமான உயரம் இருப்பார். தரமான உயரம் என்றால் அன்றே 6 அடிக்கு மேல் இருப்பார். நல்ல சிவத்தை நிறமுள்ள ஒரு அற்புதமான மனிதர்.
புகைப்பழக்கம் என்று எதுவுமே இல்லாத ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய ஜாதகத்தை தான் இன்று எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொண்டு இவர் 1999 வருடம் இவர் மரணித்தார் என்பது நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இவர் பிறந்த நாள் என்று பார்க்கும்பொழுது 29/7/1917 12:32 மதியம். துலா லக்னத்தில் ஜனனம். லக்னத்துக்கு 4வது இடத்தில் ராகு, 7வது இடத்தில் குரு, 9வது இடத்தில் சுக்கிரன் சனி, 10வது இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் கேது, 12ஆம் இடத்தில் செவ்வாய். பாருங்கள் நண்பர்களே, தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10வது இடத்தில் 4 கிரகம், அந்த 10வது இடத்துக்கு 7வது இடத்தில் ஒரு கிரகம், அந்த 10வது இடத்துக்கு 10வது இடத்தில் ஒரு கிரகம், அந்த 10வது இடத்துக்கு 3வது இடத்தில் ஒரு கிரகம். ஆக இந்த தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தது சுக்கிரனும் சனியும் மட்டுமே என்பதுதான் இங்கு மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதிக்கும் சனி என்ற பஞ்சமாதிபதிக்கும் கேந்திராதிபதிக்கும் ராகுவை தவிர மீதி எந்த கிரகங்களும் மறையாமல் இருந்தது என்பது சாலச்சிறந்த ஒரு விஷயம். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் லக்னம் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 17.1 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.13 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து 4.30 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் அஸ்த நட்சத்திரம் 11.3 பாகை பெற்றிருக்கிறது. புதன் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 14.11 பாகை பெற்றிருக்கிறது. குரு அஸ்வதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 11.38 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 10.58 பாகை பெற்றிருக்கிறது. சனி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 29.39 பாகை பெற்றிருக்கிறது. ஆக இந்த சனி தான் இந்த ஜாதகத்தில் அதிகபட்ச ரேகை பற்றி இந்த டிகிரியை வாங்கியிருக்கிறது, அதாவது அதிகபட்ச பாகையை வாங்கியிருக்கிறது. ஆக பிறந்தது முதல் இறப்பது வரை இவர் கடின உழைப்பாளியாக இருந்தார் என்பது கண்கூடாக பார்த்த ஒரு தகவல். ராகு உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 6.2 பாகை பெற்றிருக்கிறது. கேது பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 6.2 பாகை பெற்றிருக்கிறது. பொதுவாக ஜோதிடத்தை அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் அதற்கு 4 கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் ஜோதிடம் என்பது இந்த பூமியில் இல்லை என்பது கண்கூடாக கடந்த 25 ஆண்டுகளில் அனுபவத்தில் பார்த்தது மட்டுமல்லாமல் எண்ணற்ற ஜோதிடர்களினுடைய ஜாதகத்தையும் அந்த 4 கிரகங்களின் தொடர்பு இருக்கிறது என்பது கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அதில் மனதை அடையாளம் காட்டக்கூடிய சந்திரன், புத்தியை அடையாளம் காட்டக்கூடிய புதன், ஞானத்தை அடையாளம் காட்டக்கூடிய கேது, இந்த 3 கிரகம். இது மட்டுமல்லாமல் குருவை அடையாளம் காட்டக்கூடியது. ஆக குரு கேது சந்திரன் புதன் இந்த 4 கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு ஜோதிடர் ஆவது என்பது சாத்தியமில்லை. இவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் கேதுவும் புதனும் வருது, சந்திரனும் வருது. ஆக இங்கே 10க்குரியவன் 10லேயே ஆட்சி பெற்றான். இந்த ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை கவனித்தோமானால் ஒரு உண்மையான நிலை விளக்கும். லக்னத்துக்கு 9 10க்குரிய என்ற தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது இங்கு வலுவாக அமைந்தது. அதே சமயத்தில் இதில் 11க்குரிய பாதகாதிபதி அமைந்ததால் இந்த பெரியவர் அன்று இருந்த காலகட்டத்தில் ஒரு மாவட்டம் முழுவதும் தெரிந்த ஜோதிடராக மட்டும் இருந்தார் என்பதுதான் இங்கு தகவல். அன்று இந்த ஜோதிடர் மூலம் ஒரு குழந்தை பிறப்பது எப்படி இருக்கும், சிரமமாக இருக்குமா சுமூகமாக இருக்குமா, அல்லது விவசாயம் இந்த வருடம் எப்படி இருக்கும், மழை எப்படி இருக்கும், அதே சமயத்தில் திருமணம் செய்யலாமா வேண்டாமா, நிலம் வாங்கலாமா வாங்க வேண்டாமா, கிணறு வெட்டலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா, இப்படிப்பட்ட நீண்ட கால பலன்களை அறுதிட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புத மனிதராக இவர் திகழ்ந்தார் என்பது நடைமுறையில் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இன்றும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் வந்துவிட்டது. இப்போதும் இந்த பழைய ஜோதிடர்களுக்கு நிகராக நம்மால் அறுதிட்டு பலனை சொல்ல முடியவில்லை என்பது சில நேரத்தில் நன்றாக உணர முடிகிறது. அன்று கடிகாரம் இல்லை, காலத்தை அடையாளம் காட்டக்கூடியது தன் வீட்டிற்கு முன்னால் உள்ள ஒரு தென்னை மரமும் ஒரு வாழை மரமும் அதனுடைய நிழல்தான் இவருக்கு நாளிகை அடையாளம் காட்டியதாக அவர் சொல்லியிருக்கிறார்.
அப்படிப்பட்ட காலத்தில் இருந்த ஜோதிடர்கள் ஆகச்சிறந்த ஜோதிடர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் நாம் இன்று துல்லிய கணக்கில் நொடிக்கணக்கில் காலத்தை அடையாளம் காட்டக்கூடிய தகுதியோடு இருந்து கொண்டும் கூட மனிதன் சில நேரத்தில் சில விஷயங்களில் தடுமாறிக்கொண்டு தான் இருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் லக்கினத்துக்கு 7க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தது. ஆக இவருக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தந்தது. அதே மாதிரி லக்கினத்துக்கு 3ஆம் இடத்தை குருவும் பார்த்து, செவ்வாயும் பார்த்து, சுக்கிரனும் பார்த்து, சனியும் பார்த்தார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் இவருக்கென்று ஒரு தரமான ஒழுக்கமும் கௌரவமும் இருந்தது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் சப்தமத்தில் சப்தமமாக இருந்தாலும் தாய் தந்தையினுடைய உறவு திருப்தி இல்லை. அந்த காலத்திலேயே இவருடைய தாயும் தந்தையும் பிரிந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட தகவல்கள் நம் காதுக்கு வந்தது. ஆக ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் சூரியன், புதன், கேது, சுக்கிரன், சூரியன், புதன், கேது, குரு இவர்களுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இவர் ஜோதிடராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்து அது நட்பு வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு சுக்கிரனுக்கோ சனிக்கோ கேந்திர திரிகோணங்களாக இருக்கும் பட்சத்தில் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தந்துவிடும் என்பது ஒரு விதி. ஆக இந்த வீட்டில் லக்னத்துக்கு 5க்குரியவனும் 1 5க்குரியவனும் 1 8க்குரியவனும் 1 4க்குரியவனும் ஆக ஒரு கேந்திராதிபதி, ஒரு பஞ்சமாதிபதி, ஒரு லக்னாதிபதி, ஒரு அஷ்டமாதிபதி, இந்த 4 தகுதியுள்ள 2 கிரகங்கள் 9வது வீட்டில் மிதுனத்தில் அமர்ந்து, அதாவது காற்று வீட்டில் அமர்ந்து பலம் பெற்றது. இது இல்லாமல் ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய எண்ணற்ற ஜோதிடர்களினுடைய ஜாதகத்தை வாங்கி பரிசோதித்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்ததில் ஒரு விவரம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. என்னவென்றால் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய லக்கணமும் ராசியும், காற்று ராசியில் இருக்கக்கூடிய லக்கணமும் ராசியும் அதீத அறிவுகளை கொண்டவர்களாகவும் அதே சமயத்தில் அதீத புத்திசாலிகளாகவும் இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மற்ற சரலக்கணமோ மற்ற நீர்லக்கணமோ நிலலக்கணமோ அவ்வளவு திறமை திறமைகளோடு இல்லையா என்று ஒரு பெரிய கேள்வி தொக்கு நிற்குமானால் அவர்கள் பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் மேலோங்கி இருக்கிறார்கள். ஆனால் மருத்துவராகவோ அல்லது ஜோதிடர்களாகவோ அந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் சிறப்பாக இல்லை. அதே சமயத்தில் அந்த லக்கணத்தில் பிறந்து ஒருவர் ஜோதிடராக இருந்தால் அவர் மற்றவர்களுக்கு ஜோதிடம் சொல்லுவாரே ஒழிய, ஆனால் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய உறவுகளுக்கு அவர்கள் ஜோதிடம் சொல்லுவதில்லை. உறவு என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு. அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது என்பது வேதாந்தம் பேசக்கூடிய ஜோதிடர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜோதிடர்களை பார்த்திருக்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.